Praise the Lord. Hallelujah. God is good. You're most welcome to the Kavan of the day. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். And இன்று 4th June 2026 Thursday வியாழக்கிழமை. அல்லேலூயா. ஆண்டவருடைய தயவினாலும் கிருபையினாலும் ஆண்டவர் நமக்கு போதித்து வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலம் குடும்பம், பிள்ளைகள், கணவன், மனைவி, பெற்றோர்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்து இப்பொழுது நாம் பொதுவான மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு சொல்லுகிறார். ஒரு அருமையான கருத்தை சொல்லுகிறார், கேட்போமே. அது கொலோசியன் 3ஆம் அதிகாரம் 22வது பகுதி. Because a long verse, அதனால 2வது பகுதி. Galatians chapter 3 verse 22b, the second part of the verse. Not with the high service as men pleasures, but in a sincerity of heart, fearing God. நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. அதே சமயத்தில் அந்த ஆலோசனையில் ஒரு கண்டிப்பும் இருக்கிறது. He's giving a consolation, at the same time he says very strict words. மனிதரை பிரியப்படுத்துவதற்காக அல்லது மனிதர் நம்மளை பார்த்து ஆஹா ஓஹோ என்று சொல்லுவதற்காக பார்வைக்காக நாம் ஊழியம் செய்யாமல் உள் மனதோடு கடவுளுக்கு பயப்படுகிற கபடமில்லாதன்னா என்னதுங்க? யோசிச்சு பாருங்க. கபடமில்லாத இருதயம், கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் அப்படின்னா உண்மையோடு, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்த ஒரு வஞ்சகமான எண்ணங்கள் இல்லாமல், தூய்மையான பரிசுத்தமான கபடமில்லாத இருதயத்தோடு மனுஷனுக்கு பிரியப்படுத்துவதற்காக அல்லாமல் கடவுளை பிரியப்படுத்தும்படியாய் ஊழியம் செய்யுங்க. நம்முடைய திறமையை காட்ட விரும்புகிறோம். சில சமயங்களில் ஊழியம்னா ஊழியத்தின் பாதையில் அல்லது ஊழியன்னு சொல்லிட்டு வாட் தே ட்ரை டு ப்ரூவ் தட் ஐ எம் ஏபிள், ஐ எம் ஸ்மார்ட், ஐ எம் கிளவர், ஐ எம் எடிகேட்டட், நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும், அப்படிலாம் இதை வெளிப்படுத்துவதற்காகத்தான். திறமைகளை வெளிப்படுத்துவதல்ல ஊழியம். ஊழியம் என்பது கர்த்தர் உன்னை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, மீன் பிடிக்கிறவங்க அவங்களுக்கு அவ்வளோ படித்தவர்கள் அல்ல, மேதைகள் அல்ல, பேதமைகள் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் படிப்பறிவில்லாதவர்களாச்சே, மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்களாச்சே, எப்படி இப்படி பேசுகிறார்கள்? இசை எப்படி? கர்த்தருடைய பலத்தினாலே அவர்கள் செய்தார்கள். தங்களுடைய பலனோ அறிவோ அவர்களுக்கு இல்லை. அவங்களுக்கு இல்லாததிலிருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. அவங்கள்ட்ட இருக்கிறதுல பெரிய காரியம் செய்யறதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? ஆமா தானே? அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, வசனம் சொல்லுகிறது, நீ கபடம் இல்லாத, அப்ப கடவுளை சார்ந்து ஆண்டவரை பிரியப்படுத்தும்படி செய்ய. டோன்ட் ஷோ அப். சிலர் பார்க்கணுமே, நிறைய பார்த்துருக்கிறல்ல, அப்படியே வந்தா பண்ணுவாங்க. மனிதன் பார்வைக்காக செய்யாதே. சரிங்களா? உன் கண்ணீர் கூட நடிப்பான கண்ணீராக இருக்கக்கூடாது. அப்படியே குரலெல்லாம் அப்படியே சோகத்தின் உருவத்திலே அந்த குரல் மாற்றி அப்படியே வேதனையோடு ஜெபம் பண்ணவங்க இருக்கும். அதெல்லாம் சும்மா உண்மையான வேதனையா? யோசிச்சு பாருங்க. கபடமில்லாத இருதயம் என்றால் அந்த உண்மையான ஆழ்ந்த அனுதாபம், அக்கறை, அதனாலே வருகிற அந்த கண்ணீர், அந்த பாதிப்பு, ஆண்டவர் அதை பெருமைப்படுத்துகிறார். இப்போ ஆண்டவர் இங்கே சொல்றார், ஐயா, கபடமில்லாத இதயத்தோடு நீ ஊழியம் செய்ய, மனிதனுடைய பார்வைக்காக அல்ல. அல்லேலூயா. மனிதனுடைய பார்வைக்காக செய்யாத. Not with the high service. It's a nice word, high service. மனித பார்வைக்காக high service. As a man pleases, but in the sincere heart, fearing God. Are you doing something that with the fear of God?
fearing God, or because of your family or your background, or because of your somebody in the church, ஆதிக்கம் பண்ண விரும்புகிறாயா? You want to be dominated. Sometimes you see people are dominating. Because of domination we cannot see the church growth. அந்த அதிகாரம் செலுத்துவதனாலே அநேக சபைகள் வளராமல் அழிந்து கொண்டிருக்கிறது. பிகாஸ் ஆஃப் டாமினேஷன். தெரியுங்களா? அப்படியே யோசிச்சு பாருங்க, கண்ணை கொஞ்சம் விரிவாய் பாருங்க. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கபடமில்லாத இருதயத்தோடு ஆண்டவரை பிரியப்படுத்த ஊழியம் செய்யுங்க. Beloved children, not with the high service, not pleasing men, but please our Lord. அவரை பிரியப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே போதுமானவர் இருப்பார், அற்புதங்கள் செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை தொடர்ந்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. உண்மையான வசனத்தின் காரியங்களை, ரகசியங்களை அறிந்து உணர்ந்து ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்ய தெரிந்து கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு உண்டாகட்டும். ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கர்த்தரை பிரியப்படுத்துகிறாயா? கவனமில்லாத இருதயம் உனக்கு இருக்கிறதா? டேக் கேர். God bless.